வணக்கம். தடுமாற வைக்கும் போலி இளையராஜாக்கள் இது குறித்து தான் பார்க்க போறோம். அது என்னங்க போலி இளையராஜாக்கள் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் எனக்கு அழைச்சு, என்னங்க இளையராஜா நீங்க என்னமோ பயங்கரமா கொண்டாடுறீங்க, முன்னாடி மாதிரி எல்லாம் இல்லைங்க இளையராஜா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமாங்க முன்னாடி மாதிரி இல்ல. ஒரு காலத்துல 30 வயசுல இசையமைச்சாரு, அப்புறம் 40 வயசு 50 வயசு இப்ப 80 தாண்டிருச்சுங்க அப்படின்னு. அடையாங்க நான் அதையெல்லாம் சொல்லலைங்க, முன்னாடி மாதிரி இளையராஜாட்ட சரக்கு இல்லைங்க அப்படின்னு சொன்னாரு. எந்த சரக்கா சொல்றீங்க அப்படின்னு. அதெல்லாம் பாண்டிச்சேரி அக்கால் அடிக்காதீங்க, இளையராஜா பாட்டுனா முன்னாடி என்ன மனசை உருக்கும், இப்ப பாட்டு கேட்டாங்க ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், டேப் ரெக்கார்டர்ல கேட்காதீங்க, இப்போ வந்துட்டு நீங்க இளையராஜா பாட்டு கேட்கணும் அப்படின்னா நீங்க நல்ல ஸ்டீரியோவை தாண்டி இன்னைக்கு டிஜிட்டல் வந்துருச்சு அதுல கேளுங்க அப்படின்னு. சும்மா விளையாடாதீங்க, முன்னாடி எல்லாம் பாட்டு என்ன மாதிரி போடுவாரு, இப்போ ஒரு பாட்டு போட்டிருக்காருங்க நல்லாவே இல்லைங்க அப்படின்னாரு. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு, எந்த பாட்டை கேட்டீங்க, என்ன மாதிரி பாட்டு, எப்ப போட்டாரு அப்படின்னு கேட்டேன். அட இப்பதாங்க அந்த மாரி செல்வராஜ் கூட ஒரு பாட்டு பண்ணியிருக்காருல்ல, மாரி செல்வராஜ் கூட எந்த பாட்டு அப்படின்னு. அதாங்க மஞ்சனத்தி அப்படின்னு ஒரு படம், அதுல பாட்டு பண்ணியிருக்காரு. மஞ்சனத்தி படம் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க போறாங்கிறது உறுதிங்க, எப்ப பாட்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். ஆட நீங்க ஒரு ஆளுங்க, போய் பாருங்க, ஒத்த உடு போட்டா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னாரு. இது ஒத்த உடு போட்டாவா அப்படின்னு. ஆமா சார், நீங்க வேணா பாட்டை உள்ள போய் கேட்டு பாருங்க சார், ஒத்த ஓடு போட்ட ஒத்த வீடு என்னமோ ஒத்த வீட்டுக்குள்ள அப்படின்னு இருக்கு, நீங்க போய் கேளுங்க அப்படின்னாரு. அப்புறம் சரிட்டு உள்ள போனோம் அப்படின்னா, இந்த ஒரு பாட்டு மட்டும் இல்ல, இன்னும் 2 3 பாட்டு வரிசையா இருக்கு. இளையராஜா மாரி செல்வராஜ் பேர் போட்டு வரிசையா அந்த பாடல்கள் இருக்கு. அதுல இந்த ஒத்த ஓடு போட்ட ஒத்த வீடு என்னமோ ஒத்த ஒத்தனே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு இளையராஜா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேருக்கு மேல பார்த்துருக்காங்க ஒரு பாட்டை. சரி, அந்த பாட்டை ஆரம்பிக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சோம் அது இளையராஜா பாட்டு இல்லை அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நீங்க அவரு காடு தொடும்போது ராஜா சார் பாட்டா வேற ஆள் பாட்டாங்கிறது நமக்கு தெரியும். இதுன்னு சொல்ல போனா அது மனுஷன் போட்ட பாட்டே கிடையாது. இப்ப இந்த ஃபேன்ஸ் கிளப் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து படம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, அவங்க கஷ்டப்பட்டு ஒரு படம் பாட்டு பண்றதுக்குள்ள இவங்க ஃபேன்ஸ் கிளப் அப்படிங்கிற பேர்ல போட்டு பாட்டை வெளியிட்டுறாங்க. இப்ப வெளியிட்டா என்ன நடக்குது அப்படின்னா, பாக்குறவங்க முதல்ல தம்பனையில என்ன இருக்கு, இந்த பக்கம் இளையராஜா, இந்த பக்கம் இவரு நம்ம மாரி செல்வராஜ், நடுவுல ஒரு கிட்டாரு இல்ல அது இருக்கு, இந்த பக்கம் ரைட்டர், அப்போ இளையராஜா பாட்டு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. உள்ளுக்குள்ள போய் யாரு வந்துட்டு ஃபேன்ஸ் கிளப் பாட்டா, ஒரு சில பேர் ஃபேன்ஸ் கிளப் பாட்டுன்னு கூட போடுறது இல்ல. இப்ப போடாம என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த பாட்டு ஓடணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு உடனே போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டா என்ன நடக்குது அப்படின்னா, மக்கள் அதை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுது. இது வந்துட்டு இது இளையராஜா பாட்டா அப்படின்னு. ஆனா யதார்த்தமா கேட்கிறேன், உள்ளுக்குள்ள கமெண்ட் எல்லாம் உள்ள போய் பார்க்கிறேன். பார்த்தா ஒருத்தர் புல்ல வைக்கிறது, தலைவா உன் பாட்டு மாதிரி வேற யாருமே போட முடியாது, அந்த ஒத்த விடு உன் பாட்டு மாதிரி யாருமே போட முடியாது தலைவா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, சான்ஸே இல்ல தலைவா நீதான் அப்படின்னு. அட இளையராஜா பாட்டு இல்லையா அது அப்படின்னு நம்ம போய் ஒவ்வொரு ஆளுக்கா போன் பண்ணியா சொல்ல முடியும்? இல்ல. அதுலயும் இந்த ஏஐ பண்ற அட்டகாசம், நமக்கு ஒன்றும் ஏஐ வந்து எதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு வச்சுங்களேன். எதுல பயன்படுத்தணுமோ அதில் நாம் பயன்படுத்தணும். ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப சிரமமே வேண்டியது இல்லை. அதாவது ரெக்கார்டிங் தியேட்டர் வேண்டியதில்லை, அப்புறம் இசைக்கலைஞர்கள் வேண்டியதில்லை, பாடகர் வேண்டியதில்லை. எழுத்தை நீங்க ஒன்றும் இல்லை, அன்புள்ள அண்ணன் அவர்களுக்கு வணக்கம், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா, வீட்டில் எல்லோரும் சுகமா, இப்பொழுது எங்கள் ஊரில் மழை பெய்திருக்கிறது, உங்கள் ஊரில் மழை பெய்திருக்கிறதா அப்படின்னு நீங்க ஒன்று கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உடனே அன்புள்ள அப்படின்னு அது ஆரம்பிச்சிடும். அதுவே ஆரம்பிச்சு எதுகை இருக்கா, மூனை இருக்கா, தலை இருக்கா, சீர் இருக்கா, அடி இருக்கா, தடை இருக்கா, தொடை இருக்கா, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது பாட்டுக்கு ஒரு கணக்கு பண்ணி போட்டு கொடுத்துரும். அது மாதிரி தான் இந்த ஒத்த வீடு பாட்டு இருக்கு. அதுக்கு இப்போ மஞ்சனத்தில் வேற பெண்ணை மஞ்சனத்தி அப்படின்னு வரிசையா நீங்க போட்டு வச்சிருக்காங்க. அப்ப என்ன அப்படின்னா, இந்த பாட்டுக்குள்ள என்ன சிக்கலாகுது அப்படின்னா, அதுக்குள்ள முதல்ல ஜீவன் இல்லை ஒண்ணு, இன்னொன்னு அந்த பாட்டுக்குள்ள ஒரு அழகியல் இருக்கா அப்படின்னா இல்ல. ஏஐ அப்படிங்கிறது அப்படியே அந்த ஒரு மெட்டாலிக் அந்த குரல்ல அப்படி வருதே தவிர நம்ம நினைச்சது மாதிரி அந்த பாட்டுக்குள்ள இல்ல. சரி, இளையராஜா உடனே அந்த உள்ள பாக்குறாங்க, அப்பா தலைவா இளையராஜா சார் உங்க ஃப்ளூட்டே தனி சார் அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் போடுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எப்பா
எதுப்பா இளையராஜா பாட்டு அப்படி. ஏன்னா கேட்கிறவங்க எல்லாருமே நுணுகி போயிட்டேப்பா, இளையராஜா அப்படித்தான்ப்பா கிட்டார் இருக்கும், இளையராஜா வந்து ஃப்ளூட்டா இப்படித்தான்ப்பா இருக்கும், இளையராஜா ஸ்ட்ரிங்ஸா இது இப்படித்தான்ப்பா இருக்கும் அப்படின்னு கேட்கறது இல்லை. இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இளையராஜா போலிகள் பண்ண வேலையில நிறைய பேர் புல்லரிச்சு கமெண்ட் போடுறாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, கவியரசர் கண்ணதாசன் ஒரு கவியரங்கத்துக்கு போயிருக்காரு. அந்த கவியரங்கத்துல சும்மா அவர் நிறைய சோதனை முயற்சி எல்லாம் பண்ணுவார். அப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருடைய ஒரு கவிதைய பக்கத்துல இருந்த ஒருத்தரை கொடுத்து வாசிக்க சொல்லிட்டு அவருடைய கவிதைய இவர் வாசிச்சிருக்காரு. இவர் வாசிச்ச உடனே இப்ப இவருடைய கவிதைய அவர் வாசிக்கிறார். அவர் வாச ஒரு உள்ள கைதட்டலையா யாரு, கண்ணதாசன் கவிதைய. ஆனா அந்த இன்னொருத்தர் புதுசா வந்த கவிஞர் கவிதைய கவியரசர் கண்ணதாசன் வாசிக்கையில வரிக்கு வரி கைதட்டி இருக்காங்க, வரிக்கு வரி சிரிச்சு மாண்டிருக்காங்க. சிரிச்சு முடிச்ச உடனே கண்ணதாசன் கேட்டிருக்காரு, ஏயா நான் வாசிச்ச கவிதைக்கு இவ்வளவு கைத்தட்டல் கொடுத்தீங்களே, இது நான் எழுதின கவிதையா அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லாரும் சைலண்டா இருந்திருக்காங்க. இது நான் எழுதின கவிதை இல்லையா, நான் வாசிச்சேன். ஆனா ஏன் கவிதைய பக்கத்துல இருக்கவர் வாசிச்சாரு, அவர் வாசிக்கிறப்ப அவருக்கு கை தட்டாம பேசாம உட்கார்ந்துருந்தீங்களே, அப்ப என்ன என் வாயில இருந்து வர்றதெல்லாம் ஏன் கவிதை, அப்ப ஏன் கவிதை இன்னொரு ஆள் சொன்னா அது ஏன் கவிதை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. கூட்டம் அப்படியே அமைதியா இருந்திருக்கு. இப்ப இந்த கணக்கு தான் இசைஞானி இளையராஜா பேரை போட்டு மாரி செல்வராஜ் பேரை போட்டு மஞ்சளத்தி அப்படின்ன உடனே நிறைய ஆட்கள் வந்துட்டு அந்த கவர்ச்சியில சூப்பர் ஸ்டார் இளையராஜா சார் அப்படிங்கிறாங்க. ஆனா நண்பர்கள் ராத்திரி 11 மணிக்கு எனக்கு போன் அடிச்சு, இளையராஜா முன்னாடி மாதிரி இல்லையேங்க, ஏங்க அப்படின்னா, சரியில்லைங்க, இப்ப என்னங்க சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிங்க, பாட்டெல்லாம் ஒன்றும் தேரலைங்க அப்படின்ற. எங்க இளையராஜா போட்டா தானே யாது அப்படின்னா, அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னா. நான் போயிட்டு மறுபடியும் நீங்க உள்ள போய் பாருங்க, இளையராஜா அதுக்கெல்லாம் பார்க்க முடியுமா, பாட்டு சரியில்லைங்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க. அப்ப என்ன அப்படின்னா, இதை வந்து எதிர்காலத்துல பாட்டு கேட்கறவங்களுக்குள்ள அப்ப இதுவும் இளையராஜா பாட்டு தானா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். அப்ப என்ன அப்படின்னா, நீ இந்த மாதிரி இளையராஜா போலிகள் அப்படி நம்ம அவங்க மேல நமக்கு வருத்தம் எல்லாம் இல்லை. பட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ஒரு பாட்டு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா, ஏஐல கொடுத்துட்டு இது ஏன் பாட்டுன்னு நீங்க வந்து புல்லரிச்சுக்காதீங்க. அது எதை கொடுத்தாலும் கொடுக்கும். நீங்க ஆனா அவனான்னு கொடுத்தாலும் குடிக்கும், அக்கனா இல்ல தமிழ்ல இல்லாத உக்கனான்னு சொன்னா கூட அந்த பாட்டை கொடுக்கும். அதனால நீங்க வளரணும், நீங்க பேர் எடுக்கணும், நீங்க ஒரு இசையமைப்பாளர் ஆகணும், இல்ல நீங்க ஒரு பெரிய பாடலாசிரியர் ஆகணும் அப்படின்னு நீங்க ஒரு பாடகராக முடிவு பண்ணீங்கன்னா சொந்தமா முயற்சி பண்ணுங்க. சொந்தமா முயற்சி பண்ணி அதை கொஞ்சம் செலவானா கூட பரவாயில்ல, ஒரு பதிவு கூடத்துல போய் பாட்டை பதிவு பண்ணி நீங்க அப்புறம் யூடியூப்ல விடுங்க. அப்படி விட்டா அந்த பாட்டு உங்களுடைய திறமைக்கு சாட்சியா இருக்கும், எடுத்துக்காட்டா இருக்கும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு ஏஐக்குள்ள உள்ள கொடுத்து அந்த பாட்டை எடுத்து அதுல இளையராஜா பெயரை போட்டு அது போடுறது அப்படிங்கிறது அது உங்களையும் வளர்க்காது, இன்னொன்னு இளையராஜா பாட்டா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்தும். அதனால போலி இளையராஜாக்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க ஒன்றும் வளர்றதுன்னா வளருங்க, இன்னொருத்தர் பேரை கெடுக்கிறதுக்கு நீங்க காரணமா இருக்காதீங்க அப்படிங்கிறதான் யதார்த்தம். மற்றபடி மஞ்சனத்தி பாடல்கள் வரட்டும், கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.